படம் சூப்பரா இருக்குது. நானும் போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி இட்லி கடை போட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நான் தனுஷ் மாதிரி ஆக போறேன். நானும் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ப்ரோ படம் எப்படி இருக்கு? எங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பிரதர். சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு பிரதர். மேடம் படம் எப்படி இருந்தது மேடம்? சூப்பரா இருந்தது. தனுஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அவர் நடிச்ச நடிப்பு நல்லா இருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் எப்படி? நல்லா இருக்குங்க. படம் சூப்பரா இருக்குது. நானும் போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி இட்லி கடை போட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நான் தனுஷ் மாதிரி ஆக போறேன். நானும் படம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வந்திருக்காங்க? என்ன பிடிச்சது படத்துல உங்களுக்கு? அந்த கடையை பத்தி கடைக்காக அவர் இது பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ் ஒரு ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். ஃபேமிலி சப்ஜெக்ட். எவ்வளவு வேணும்? அம்மா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தேண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பிரதர். அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் ப்ரோ இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுடா. நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. நல்லா இல்ல ப்ரோ. நல்லா இருந்தது. ஓகே, என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல? உங்களுக்கு என்ன பிடிச்சது? படத்துல எல்லாமே பிடிச்சிருந்தது. நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓகே, ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படமா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்க அந்த மாதிரி தனுஷோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. தனுஷை தாண்டி வேற யாரெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க? ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க. ராஜ்கன் சார் நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு படம் உங்களுக்கு பிடிச்சது? பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குண்ணா. என்னென்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துலையா? படத்தில் அதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை எதையும் மறந்துட்டு வாழக்கூடாது, அதை நல்லபடியாக போற்றி வாழ்ந்தாலே நல்லா இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தனுஷோட டைரக்ஷனில் வரக்கூடிய படம், அடுத்த படம் நிறைய டைரக்ட் பண்ணிட்டாரு. இந்த படம் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு? ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. டைரக்டரை வின் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வின் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது. அதாச்சு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு வாழறோம், நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை கற்றுக்கிட்டு வாழ்ந்தாலே நல்லபடியாக இருக்கலான்றதை சொல்லி கொடுத்துருக்காரு. தனுஷை தாண்டி வேறு யார் நல்லா பண்ணியிருக்காரு? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் சார் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தான் ப்ரோ வந்துச்சு. சூப்பராக தான் ப்ரோ வந்துச்சு. லாஸ்ட் டைம் தனுஷ் படத்தை விட இது நல்லா தான் இருந்துச்சு. குபேரன் படம் பண்ணேன், அதை கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. ஓகே தான். அருண் விஜய் ஆக்டிங் கூட நல்லா தான் இருக்குது. ராஜ்கிரண் அந்த சென்டிமெண்ட்ஸும் நல்லா இருக்குது. சத்யராஜ் வந்து அந்த ஆக்டிங் அந்த ஃபுல்லாகவே இதுவாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். தனுஷ் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு பொழுது எப்படி பண்ணியிருக்காரு? அந்த கிராமத்து ஸ்டோரி கனெக்ட் ஆயிருக்கா? கனெக்ட் ஆயிருக்கு ப்ரோ. கனெக்ட் ஆயிருக்கு ப்ரோ. அது பக்கம் அவர் தான். உங்களுக்கே தெரியல, கிராமத்தினாலே அந்த அந்த அசுரன் ஃபீல் பாதி வந்துச்சு. அந்த அருவாள் எடுக்கிறது, அந்த கத்துறது, அந்த சீன் எல்லாமே பார்க்கும்போது பாதி அசுரன் ஃபீல் மாதிரி தான் வந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப டச் ஆயிருக்கு படத்தோட. தனுஷை தாண்டி வேறு யாரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க? என்ன விஷயம்? அருண் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. அந்த கேரக்டராகவே ஃபுல்லாகவே இது மெர்ஜ் ஆகிட்டாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அருண் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. சத்யராஜும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. நல்லவியோட மியூசிக் மியூசிக் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அது ஓகே தான். டேரக்டராகவும் ஆக்டராகவும் இதுலேயும் தனுஷ் வின் பண்ணிட்டாரா? வின் பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்குது. சூப்பராக இருக்குது படம். குறைய சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஃபேமிலி மூவி இந்த வருஷம் அவருக்கு. நல்லா இருக்குது. நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் தான், பார்க்கலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது ப்ரோ. மூவி நல்லா இருந்தது. தனுஷ் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. பிஜிஎம்லாம் ஓகே, சூப்பராக இருந்தது. ஃபேமிலி இடையில என்ன சொல்ல வந்திருக்காங்க? என்ன விஷயம்? ஊரை விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஊரை விட்டு கொடுக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போனாலும் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும். அதுவும் கூட இருந்து பார்த்துக்கணும். இந்த காசை சம்பாதிக்கிறோம் அதனால வெளிநாடு போகணும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நம்ம கூட இருந்து அம்மா அப்பாவை நல்லா இங்கேயே பார்த்துக்கிட்டா போதும். கிடைக்கிற ரிட்டர்ன் வந்திருக்காருல அந்த மண்ணுக்கு, அந்த கரெக்டாக காட்டியிருக்காங்க. ஸ்டார்கஸ் பெருசாக இருந்தது. பார்த்திபன், சமுத்திரகனி, ராஜகிரண் சார், சத்யராஜ் சார், அருண் விஜய் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. வந்து கொஞ்சம் கம்மி தான். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸு அண்ட் டைரக்ஷன் வந்து நம்ம ராயன்லேயே நல்லா பார்த்துருப்போம். சரிங்களா, அது எக்ஸ்ட்ராடினரி பீக்காக இருக்கும். இது வந்து ரைட்டிங்கும் டைரக்ஷனும் வந்து தனுஷ் பண்ணியிருக்காரு. அதில் பின்னி படத்தில் எடுத்திருக்காரு. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்குது.
அதை கரெக்ட் பண்ணியிருந்தால் படம் சூப்பர் ஹிட்டு. மற்றபடி எமோஷன்ஸாக இவன் சொன்ன மாதிரி அந்த கிராமத்துலேருந்து அந்த விஷயம்லாம் நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். மச் பெட்டர் படம்னா இது ஒரு ஃபேமிலி சாயலாக நல்ல படம். அண்டு ஊர் சாயல் அதெல்லாம் கலந்தது. இந்த கேரக்டரைசேஷன் மட்டும் யூட்டிலைசேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ரொம்ப நல்ல படம். தனுஷ் வந்து எக்ஸ்ட்ராடினரினா ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ரைட்டிங்காக பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மற்றபடி நல்ல படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்தில், என்ன சொல்லியிருக்காங்க படத்தில்? என்ன எப்படி இருக்கணும், இல்லை ரொம்ப ரொம்ப இந்த வைலன்ஸ் தான் இது பண்ணணுன்ற இல்லாமல் சாத்விகம் முறையிலையும் எதையுமே ஹேண்டில் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு இது தான். எல்லாத்துக்கும் ஒரு டிட் ஃபார் டேட் பண்ணக்கூடாது. என்ன இருந்தது, ஒரு ரொம்ப கன்னு அது எது ஷார்ட் அந்த இதெல்லாம் இல்லாமல் ஓரளவு யதார்த்தமான கதையாக தெரிஞ்சது. தனுஷே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு, எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர் படம், நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. படத்தில் ஏதாவது குறைகள் இருக்கா? எனக்கு அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க தெரியல. பட் ஓகே, என்ஜாய் பண்ணுறாப்புல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கன் ஷாட் அந்த இதெல்லாம் இருந்தால் அப்படியே தூக்கம் வராப்பில் ஆகிடும். அதுக்கு இல்லாமல் நல்லா இருந்தது. தனுஷை தாண்டி வேறு யாரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ராஜகிரண், சமுத்திரகனி நிறைய பேர் இருந்தாங்க. ஆமாம், எல்லாருமே ஈக்குவலி குட். எல்லாருமே சத்யராஜ் எல்லாருமே ஈக்குவலி குட். ஃபேமிலியோட பார்க்கலாம் படத்தை. டெஃபினட்டாக ஷூர். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபேமிலி சப்ஜெக்ட், எமோஷ்னலாகவும் இருக்குது, ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு. குடும்பத்தோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்ன கன்வே பண்ண வந்திருக்காங்க இட்லி கடை? இல்லை, நார்மலாக இங்கே நேட்டிவ் பிளேஸை விட்டுட்டு வெளியூர் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சப்ஜெக்டாக இருக்கும். லைக் இந்த ஊர்லேயும் நிறைய இருக்குது பார்க்குறதுக்குன்னு. ஃபேமிலி ஒரு கடையை வந்து எடுத்து எப்படி நடத்துகிறாங்கங்கிறத பற்றி தான் கதை. ஸோ நல்லா இருக்குது படம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தனுஷை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு, அந்த டைரக்ஷன் எப்படி இருந்தது? டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் நார்மலாகவே நல்லா தான் டைரக்ட் பண்ணுவார். அவர் படம்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஃபேமிலியாக எல்லோரும் வந்து சேர்ந்து பார்க்கலாம். முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு சீன்ஸும் கிடையாது. ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கிராமத்து ஸ்டோரி அப்படின்றப்ப கனெக்ட் ஆயிருக்கா மக்கள் கூட? கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இனிமேல் கொஞ்சம் இப்போ தானே ஃபஸ்ட்டு ஷோ, கண்டிப்பாக போக போக கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்க்கலாம். தனுஷை தாண்டி வேறு யாரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய ஸ்டார் கேஸ்ட் பெருசாக. மெயினாக சின்ன ஒரு ரோலில் வந்தாலும் பார்த்திபன் கேரக்டர் நல்லா இருக்குது. சத்யராஜ் கேரக்டர், அருண் விஜய், நித்யா மேனன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இட்லி கடை ஆக்சுவலாக படமாக இல்லாது, அது ஒரு வாழ்க்கையாக தான் தெரிஞ்சது. தவிர்த்து எல்லாரோட ஒரு இம்பேக்டோட ஒரு நல்ல ஒரு மெசேஜ், நல்ல படம். ஆக்சுவலாக ஃபேமிலியோடு வந்து நீங்கள் தாராளம் பார்க்கலாம். உங்கள் குழந்தை எல்லாருமே கூட்டிகிட்டு வரலாம். என்ன கன்வே பண்ணணும், எது மேஜராக கன்வே பண்ணுறது என்னென்னா, நம்மளோட இது வந்து நம்ம குழந்தைக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு தெரியணும். நம்ம யாருக்குமே குலதெய்வம்னா யாருக்குமே தெரியாது இல்லையா? அந்த குலதெய்வம்னா என்ன, அதோட இது என்னன்றது அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நம்மள ஊரோட பாரம்பரியத்தை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு, அந்த டைரக்ஷன் எப்படி இருந்தது, ஆக்டிங் எப்படி இருந்தது? சார் தனுஷ் சார் வந்து ஆக்டிங்கிறத சார் அந்த கேரக்டர் வாழ்ந்திருக்காரு. அவர் ஆக்டிங்கே பண்ணல அந்த படத்தில், அவர் வாழ்ந்திருக்காரு. டேரக்டர் ஆல்வேஸ் அவர் எப்பயுமே வந்து ஃபேபுலஸ் தான். அவர் தாண்டி வேறு யாரெல்லாம் என்ன கேரக்டர் நல்லா? ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சார், ஷாலினி பாண்டே, நித்யா மேனன், பார்த்திபன் சார், ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாமே அந்த படத்துக்கு தேவையான இட்லி சாம்பாருமே எக்ஸாக்டாக இருந்தது. கிராமத்து ஸ்டோரி அப்படின்றப்போ இந்த ஜென்ரேஷன் கூட எப்படி கனெக்ட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது கனெக்ட் ஆகுன்றதோட இந்த காலத்தில் எல்லாமே வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கிற கல்ச்சரில் இது வந்து நம்ம கிராமத்தை பற்றி நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அது என்ன சொல்லி கொடுக்கணுன்றது இருக்குது இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஆக்சுவலாக அதை பார்த்தாலே ஓகே, நமக்கும் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு கிராமம் இருக்கும், உங்கள் அப்பா எப்படி இருக்குன்றது அப்படின்றது குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். தனுஷ் அங்கிள் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது படம்? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. என்ன பிடிச்சது படத்தில் உங்களுக்கு? படத்தில் என்ன பிடிச்சது? இங்கே பார்த்து சொல்லுங்கள். அங்கே பார்த்து சொல்லுங்கள். யார் தனுஷ் அங்கிள் ஆக்டிங் எப்படி இருந்தது? அங்கே சொல்லுங்கள். நல்லா இருந்தது. அங்கே பார்த்து சொல்லுங்கள். எந்த படத்துக்கு வந்தீங்க நீங்கள்? இங்கே பாருங்க. படம் பேர் என்ன? என்ன படத்துக்கு என்ன படம் பார்த்துட்டு வந்தப்போ? இங்கே பார்த்து அங்கே பார்த்து சொல்லுங்கள். இட்லி படம். இட்லி படமா? இட்லி படம் பிடிச்சதா உங்களுக்கு? பிடிக்கிஞ்சது. சரி, அதில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அந்த படத்தில் யார் பார்த்தீங்க? தனுஷ். தனுஷ் உங்களுக்கு பிடிக்குமா? தனுஷ் அங்கிள் நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்து சொல்லுங்கள். தனுஷ் அங்கிள் நல்லா நடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். நடிச்சாங்க. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு படம். என்ன கன்வே பண்ண வந்திருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க? என்ன சொல்ல, நம்ம பாரம்பரியம் இட்லி கடை அந்த மாதிரி வந்து சொல்ல வந்திருக்காங்க, அதுதான் தெரியுது. யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில்? அவர் ராஜ்கிரண் சார் அவரோட ஆக்டிங்கும், தனுஷ் அவரோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு பார்க்கலாம்.